ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது, எதற்காகவும் அஞ்சக்கூடாது. எல்லாவற்றிற்கும் நீ துணிந்தே இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ. நான் விரும்பி வரமாக கேட்ட என்னுடைய பிள்ளை நீ. நீ என்னுடைய வரம். அப்படி இருக்கும்போது நீ எல்லாவற்றிற்கும் துணிந்துதானே இருக்க வேண்டும். எதற்கும் அஞ்சாமல் பயப்படாமல் துணிந்து இறங்க வேண்டும். எல்லாவற்றிலுமே உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது. நீ மனம் தளராத நம்பிக்கையும் அசராத பக்தி என இவை இரண்டுமே எப்பொழுதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக நீ வைத்துக்கொள். ஒருவன் காத்தாடியை ஆகாயத்து நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல, காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் தான் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது. அதுபோலதான் உன்னுடைய வாழ்க்கை. நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. உன் மீது உனக்கு நம்பிக்கை வேண்டும். நீ வணங்கும் குருவின் மீது நம்பிக்கை வேண்டும். நீ முழுமையாக நம்பும் அந்த கடவுளின் மீது உனக்கு நம்பிக்கை வேண்டும். அந்த கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திருந்தால் உனக்காக செய்ய வேண்டியதை நிச்சயமாகவே அவர் செய்து முடிப்பார். செய்து அது உன் கையில் தருவார். நாம் மனிதனாக பிரிவி எடுத்ததே மிகவும் பாக்கியம், புண்ணியம். ஏனென்றால் அந்த கடவுளின் கிருபையால் நாம் இந்த மண் உலகத்திற்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மை நிச்சயம் காப்பது அந்த கடவுளுடைய கடமை அல்லவா? அவர்தானே நம்மை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கின்றார். அவருக்கு தெரியாதா? கண்டிப்பாகவே தெரியும். உன்னை நல்வழிப்படுத்தி அழைத்து செல்ல அவருக்கு தெரியும். அதுபோல் உன்னுடைய வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும்போது இடையே ஏற்படும் சின்ன சின்ன சீற்றங்களை எல்லாம் நீ மிகவும் கவனமாக கடக்க வேண்டும். அப்படி ஒருவன் மிக கவனமாக கடந்து செல்கிறானோ அவனை வெற்றி என்ற வாழ்க்கையில் காலடி எடுத்து வைத்து விட்டான் என்ற அர்த்தம். வெற்றி என்ற வாழ்க்கை மட்டுமே அவனுக்கு கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். இது போன்றுதான் உங்களது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களது குறிக்கோளை நோக்கி மட்டுமே உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளை நோக்கி எந்த பக்தன் செல்கின்றானோ அவனுக்கு துணையாக உன்னுடைய குரு, உன்னுடைய கடவுள், உன்னுடைய படைத்த அந்த இறைவன் உனக்கு நிச்சயமாகவே துணை இருப்பார். உனக்காக உன் வாழ்வில் என்றுமே வழி துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதற்குமே கலங்கக்கூடாது. எதிர்காலம் நினைத்து நீ கவலையப்படாதே. எனக்காக உருமும் என் பக்தனுடைய வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தி அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக தந்து நான் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சியாக உன்னை வாழ வைப்பேன். இது என் மீது சத்தியம். இது உனக்கான என்னுடைய சத்திய வாக்கு. என் சத்திய வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. ஒரு நல்ல செய்தி வர வேண்டும் என்று காத்திருக்கின்றாய் அல்லவா? அந்த ஒரு நல்ல செய்தி விரைவாகவே உன்னிடத்தில் வரப்போகிறது. அதன் மூலம் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையப் போகிறது. உனக்கான நேரம் துவங்கிவிட்டது கண்மணி. இந்த நொடி முதலே உன்னுடைய வாழ்வில் சந்தோஷம் ஆரம்பிக்கப் போகின்றது. இது என்னுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியான வாக்காக நான் உனக்கு தருகிறேன். என் ஆசி முழுவதையும் நான் உனக்கு தருகிறேன். நீ எதை தேடுகின்றாயோ அது உனக்கு கிடைக்கப் போகின்றது. எது நீ நினைக்கின்றாயோ அது உனக்கு நடக்கப் போகின்றது. இது உனக்கு மிகவுமே அற்புதமான காலமாக அமையப் போகின்றது என் தங்கமே. இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிற்கப் போகின்றது.